வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பெண் சீண்டலும் வளர்ந்த வண்ணமே உள்ளது. அவற்றை தடுக்க நீங்கள் தான் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கவனக்குறைவுதான் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஆபத்து என்பது எப்போது வரலாம், எங்கு வரலாம், யாருக்கும் வரலாம். அதை முறியடிக்கும் வண்ணம் உங்களுடைய ஆளுமைத்திறனும் உங்களுடைய பயிற்சியும் இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உங்களுடைய பய உணர்ச்சியே எதிரிக்கு பலமாக மாறிவிடும். ஆக அந்த பயத்தை அகற்ற, தைரியத்தை வளர்த்துக்கொள்ள, எதையும் சமாளிக்கக்கூடிய திறனை பெற உங்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி மிக மிக தேவை. இன்று இந்த தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் நீங்கள் தான் களத்தில் இறங்கி பயிற்சி பெற வேண்டும். உங்களையும் அடுத்தவரையும் காத்துக்கொள்ள. சரி, பார்க்க இருப்பது முன்பக்க ஒரு கை கழுத்து பிடிக்கு. தீர்வு என்ன? உத்தியை பாருங்கள். பார்க்க இருப்பது முன்பக்க கழுத்துப்பிடி. நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு எதிரியோ சமூக விரோதியோ உங்களுடைய முன்பக்கமாக ஒரு கையால் கழுத்தை என்ன செய்வது? நாம் பார்த்த உறுதி பல உண்டு, அவருடைய பார்ப்போம். காரணம் உங்களுடைய ஞாபகம் விட்டது. கழுத்தை பிடிக்கும் பொழுது நாம் பார்த்த உறுதி சற்று திரும்பிய வண்ணம் கை மேல் நோக்கி கீழ் செலுத்தி பிடி போட்டு நாம் தாக்கி பார்த்தோம். அடுத்து ஒன்று பார்த்தோம், இந்த முட்டைக்கு மேல் தாக்குவது, பிடிப்பது, பார்த்துவது தான். அடுத்து ஒன்று பார்த்தோம், பிடிக்கும் பொழுது அவன் கை பிடித்தவரை திரும்பும் பொழுது விரல் அகலும், நீங்கள் மடக்க முடியும். இது உங்கள் வசம். பார்த்த உத்திகள் தான். இப்போ நான் பார்க்க புதிய உத்தியை என்னவென்றால், எதிரினுடைய வறுமையை தாக்குவது. குறிப்பாக இந்த முட்டைக்கு கீழே இருப்பது தான் குதிரைமுக காலம். அடுத்து தாக்க இருப்பது மர்ம உறுப்பில். அடுத்து தாக்க இருப்பது திலக வர்மத்தில். நீங்கள் தொடர்ந்து தாக்கும்போது இதனுடைய ஒவ்வொரு செயலும் முடக்கப்பட்டு அவன் நிலைகுலைவான், தப்பித்துக் கொள்ள முடியும். ஆக உங்களுடைய கால் கட்டைகளே போதுமானது எதிரி தாக்குவதற்கு. எதிரியுடைய செயல் நின்று போய்விடும். பிடிக்கும் பொழுது முதல் செயல், கையை பிடியுங்கள், காலை தூக்குங்கள், தாக்கலாம். குதிரைமுக காலத்தில் விடுபடும், தாக்கலாம். மன்னத்தில் தாக்குங்கள். நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்கும் பொழுது எதிரி செயல் விடுபடும், நிலைகுலைவான். மறுபடியும் பாருங்கள். பார்த்து கொண்டிருப்பது முன்பக்க கழுத்து பிடிப்பு. அவன் தாக்கிருப்பது அவனுடைய கழுத்துங்க, இந்த முட்டியின் கீழ்ப்பகுதி தான் குதிரைமுக காலம். அடுத்தது மர்மஸ்தானத்தில், அடுத்தது திலகவர்மத்தில். நீங்கள் தொடர்ந்து தாக்கும் பொழுது இது செயல் நிறுத்தப்பட்டுவிடும். பிடிக்கும் பொழுது கையை பிடியுங்கள், தாக்குங்கள். குதிரைமுக காலத்தில் விடுபடும். அடுத்து தாக்கங்கள் மர்மஸ்தானத்தில் பிடித்து என்னுடைய முழு செயலும் முடக்கப்பட்டு தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு பிடிக்கும் ஒரு கையால் கழுத்தை கொல்லும் நோக்கில் கையை பிடியுங்கள், தாக்குங்கள். குதிரைமுக காலத்தில் இதுதான் அந்த முட்டிக்கு கீழே இருக்கும். தாக்கும்போது விடுபடும், தாக்குங்கள். மர்ம உறுப்பில் தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள்.
நேயர்களே, இது பயிற்சிக்கான நேரம். தற்காப்பு கலை பொறுத்தவரை பார்த்து நீங்கள் பயிற்சி பெற முடியாது. இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். இது போல உள்ளதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் நேரடியாக. அதுதான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். என்னன்னா புத்தி ஒரு எதிரி உங்களை முன்பக்கம் பிடிக்கும் பொழுது உங்களை கொள்ளும் நோக்கிலோ முதல் சரி கையை பிடிங்க. நீங்கள் தாக்க இருப்பது இந்த கால் முட்டியுடைய கீழ்ப்பகுதி, விருமுக காலம், இந்த மர்ம உறுப்பு, திலக வர்மம். தொடர்ந்து தாக்கும் பொழுது இதோட செயல் நிறுத்தப்பட்டுவிடும். கையை பிடிங்க. முதல் செயல் தூக்குங்க, தாக்குங்க. குதிரைமுக கால வர்மத்தில் விடுபடும். அடுத்து தாக்குங்க, மர்ம உறுப்பில் பிடித்து தாக்குங்க. பொறுமையாக பண்ணுங்க. பயிற்சி பெறும் பொழுது அவசரம் வேண்டாம். பொறுமையாக பயிற்சி பெறுங்கள். பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற பிறகு வேகம் காட்டலாம். சரியா? கழுத்து பிடிங்க, கையை பிடிங்க, காலை பிடி தாக்குங்க. தாக்கல மர்ம உறுப்பு தாக்குங்க. முடிய பிடிங்க, தாக்குங்க முடியல. இந்த புத்தி பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் வலிமையானது தான். பிடிங்க, இருக்க பிடிங்க, கையை பிடிங்க, தாக்குங்க. நீ சம் பார்த்தவர்கள் பயிற்சி கொடுத்தவனை அவர்கள் செய்யும் அந்த எளிமையை. ஆனால் புத்தி வலிமை தான் காரணம். தாக்கும் இடம் அவனுடைய குதிரைமுக காலத்தில், அடுத்தது மர்ம உறுப்பில், அடுத்தது தலைவர்மத்தில். தொடர்ந்து தாக்கும்போது அவன் செயல் நிறுத்தப்பட்டுவிடும். ஆனால் அவர்கள் தேவை செய்யக்கூடிய துணிவும் உற்சாகமும். ஆக மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது கையை பிடியுங்கள், காலத்துக்கு தாக்குங்கள். அவனுடைய விருமுக காலத்தில் விடுபடும். மர்மத்தில் பிடித்து தாக்குங்கள். புத்தி எளிமைதான், வலிமையானது தேவை பயிற்சி மட்டும்தான். நேயர்களே, புத்தியை பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு புரிந்திருக்கும். இவை பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் எதிரியை வீழ்த்தக்கூடியது, எதிரியை முடக்கக்கூடியது, இந்த தப்பிக்க ஏதுவாக சூழலை உருவாக்கும். அதே சமயம் நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த பயிற்சி தான் உங்களை எங்கும் துணிவோடு எதையும் எதிர்கொள்ளும் வண்ணம் உங்கள் செயலை அமைத்து கொடுக்கும். ஆக தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.